இல்ல சார். இன்ஃபேக்ட் எனக்கு மாணிக்கத்தை அவ்வளவா தெரியாது. சரோ வீட்டுக்காரர் வேலை இல்லாம இருக்குன்னு சொல்லிச்சு. சரோ தங்கமான பொண்ணு. அவ வார்த்தையை நம்பிதான் நான் அவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். சரி, வேலை கொடுத்துருக்கீங்க. சரி, இப்போ உங்க கம்பெனில தானே பிடிபட்டிருக்கு. இவன் கடையில இருந்து தான் சரக்கு போயிருக்கு. எல்லாம் பேக்கெட் சாராயம். நாங்க யார சந்தேகப்படுறது? இல்ல சார், இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். தப்பு நடந்திருக்கு. யாரு பண்ணது? எனக்கு இவன் பேர்ல தான் சந்தேகம். ஆல்ரைட் சார், நீங்க முழுசா விசாரிங்க. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது மாணிக்கத்தை பிடிக்காதவங்க செஞ்ச வேலை. அதுக்கு என்ன சாட்சி? யாரு மாணிக்கத்தை பிடிக்காத விரோதி? அத சொல்லுங்க. விசாரிக்கணும் சார். லோடு பண்ண லாரி ரொம்ப நேரமா வெளியே நின்னுட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை யாரோ பயன்படுத்தி சாராய பாக்கெட் அதுல ஏத்திட்டாங்க. அப்புறம் இல்லனா ரோட்ல போய்கிட்டு இருந்த லாரிய யாராவது நிறுத்தி சாராய பாக்கெட்ஸ் அதுல ஏத்திருக்கலாம் இல்லையா? மாணிக்கத்தோட சிஸ்டர் பொண்ணு பார்க்க இன்னைக்கு சாயங்காலம் வந்திருந்தாங்க. அந்த பரபரப்புல மாணிக்கம் இருந்திருக்காரு. நிச்சயமா இந்த தப்ப மாணிக்கம் பண்ண வாய்ப்பே இல்ல சார். எனக்கு இன்னும் சந்தேகம் இவன் மேலதான். ஆல்ரைட் சார், நீங்க இப்போ மாணிக்கத்தை ஜாமீன்ல எங்க கூட அனுப்பி வைங்க. நீங்க எப்போ என்கொயரிக்கு கூட்டாலும் அவர் கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்பாரு. சார், சிட்டில நான் முக்கியமான ஆளு. அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஜாமீன் எடுத்துக்கிட்டு மாணிக்கத்தை வெளியில அனுப்புங்க. அதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்க. மாணிக்கம், நான் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஐயா, அது வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மாணிக்கம். பழனி சொல்லிட்டான். நிர்மலாவை தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல ஆட்டோவை கூட்டு வந்து இவங்களெல்லாம் கூட்டு போ. ஏய் வாங்கடா, போப்பா. சரோ, என்னாச்சு சரோ? எப்படி இதெல்லாம் நடந்தது? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரோ. நீங்க எல்லாம் ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் வேணா ஏதாவது டிஃபன் கொண்டு வரட்டுமா? இல்ல, இருக்கு. ஏப்பா மாணிக்கம், போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனாங்களே, நல்லா அடிச்சாங்களா? இந்த முறை முறைச்சிட்டு போறான். இது காம்பவுண்ட் வீடு, கௌரவமான வீடு. ஒரு ஈ காக்கா கூட நுழைஞ்சது கிடையாது. போலீஸ்கார வந்து நுழைஞ்சிட்டானே, கர்மம் கர்மம். அருள்வாக்கு, வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டா? அவன் ஏதோ வெந்து நொந்து போய்கிட்டு இருக்கான். அவனை பல்ல குத்தி பதம் பாக்குறியா? மரியாதையா வாயை மூடிக்கிட்டு பேசாம இராமா. இத பார், என்ன வாயை மூடச்சுல? நீ யாரு? ஏன் வீட்டுக்குள்ள இல்ல போலீஸ்கார வந்து போறான்? அந்த அவமானம் எனக்கு இல்ல, உனக்கு என்ன? அடி, அந்த பொண்ணோட அப்பன் குடிச்சிட்டு கூத்தாண்டானே, அப்ப இந்த அறிவு எங்க போச்சு? எந்த போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராம இருந்தான்? ஆமா, நீ யாரு? இந்த வீட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உன் வேலைய நீ பாரு. இந்த ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருக்காதா? என் வேலையில இதுவும் ஒண்ணுதான். ஒன்னா போல நான் ஒரு ஹவுஸ் ஓனர் தான். இந்த பிள்ளைங்க என் வீட்டுல குடி இருக்கிற வரைக்கும் ஒரு நோய் உண்டா, நொடி உண்டா, ஒரு போலீஸ் உண்டா, ஒரு பிரச்சனை உண்டா? எந்த நேரம் இந்த வீட்டுக்கு கூட்டி வந்ததுங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையா? இந்த சிலுப்புற வேலை இருக்கு பாரு, சிலுப்புற வேலை, அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தோலை உரிச்சு அப்படியே தோரணம் கட்டி தொங்க விட்டுட்டு பறிச்சிட்டு இருக்குமாக்கும். காலை ஒடிச்சு கையில கூட அனுப்பிடுவேன். உனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல, ரொம்ப டயர்டா இருப்பீங்க,
கொஞ்சம் போரும் காஃபி குடிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்றேன்ல. உங்க வேதனை எனக்கு புரியுதுங்க. அதுக்காக சாப்பிடாம இப்படி உடம்பை ஏன் கெடுத்துக்கிறீங்க? மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் நாசமா போச்சு. உடம்பு ஒண்ணுதான் இருக்கு. ஏன்டா அப்படி விரக்தியா பேசுற? உன் தங்கச்சி அப்ப போனவ இன்னும் வரல. என்ன பிரச்சனையோ என்னமோ, அவளை போய் தேடி பாரு. முதல்ல அதச்சு இப்படியே நின்னுட்டு இருக்காத. அம்மா, உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிடாதுமா. அவ தொலைஞ்சு போயிடவோ செத்து போயிடவோ மாட்டா. நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சாகடிச்சுட்டு தான் அவ போவா. ஏண்டா ஒரு வயசு பொண்ணு எங்க போனாலோ என்ன ஆச்சோன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லையேடா? அவ இப்படி பண்ணிருப்பான்னு உனக்கு தோணுதா? உறுதியாதாமா சொல்றேன். சாயங்காலம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சும் காலேஜுக்கு போயிருக்கான்னா திட்டம் போட்டு கௌத்த மாதிரி இல்ல. அவளுக்கு கூட பிறந்த அண்ணன். நீ ஏன் உன் தங்கச்சியை பத்தி இப்படி தப்பா பேசுனா ஊர் உலகம் என்னடா பேசும்? அவ தப்பே பண்ணிருந்தாலும் நாம தாண்டா அதை மூடி மறைக்கணும். ஆனா விட்டா நீயே ஊர் முழுக்க டப்பட் அடிப்ப போல இருக்கே. இந்த மாதிரி அவ செஞ்ச தப்பெல்லாம் மூடி மறைச்சு சப்போர்ட் பண்ணிதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம எல்லார் தலையிலயும் பெரிய குண்டை தூக்கி போட்டான். எந்த மாப்பிளையும் அவளை சீண்ட மாட்டாமா. ரொம்ப கேவலப்பட போறான் அவன். கூட பிறந்தவனே அவளுக்கு சத்ருவா இருந்தா அவ கேவலப்படாம என்னடா ஆவா? சும்மா இருங்கம்மா. பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்களே, வேற எந்த மாப்பிள்ளை அவளை சீண்டு வந்தா நான் கேட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோச்சிட்டு போனதுக்கு நிர்மலா வராததுதான் காரணம்னு நீ சொல்றியா? ஏண்டா போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்து பூந்து உன்னை தரன்னு இழுத்துட்டு போச்சே. இவ்வளவு கேவலப்பட்டதுக்கு அப்புறமும் இனிமே உன் தங்கச்சியை எவன்டா வந்து பொண்ணு கேட்பான்? உன் தப்பையெல்லாம் மறந்துட்டு உன் தங்கச்சி செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. நீ எல்லாம் என்னடா பெரிய மனுஷன்? நல்லா மாறிட்டடா நீ. வாய மூடுங்கம்மா. அவ இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கானா அதுக்கு நீங்க தான் காரணம். வளர்க்க தெரியாம வளர்த்து அவளை கெடுத்து குட்டிச்சோறாக்கி இருக்கீங்க. வாடி இங்க பாருடி என் பிள்ளைய. என்கிட்ட எப்பவாது இந்த மாதிரி ஏத்து பேசிருப்பானா? அவ மனசு நல்லா மாத்திட்டேடி நீ. அவன் இவ்வளவு பேசுறான், ஒரு வார்த்தை சும்மா இருங்கன்னு உனக்கு சொல்ல தோணுதா? எல்லாம் என் தலை எழுத்துடி. வலிய வந்து உங்களுக்கு தனி கொடுத்துட வச்சேனே, அதுக்குண்டான பலனை இப்ப நான் நல்லா அனுபவிக்கிறேன்டி. எனக்கு வேணும், எனக்கு வேணும்டி. என் தலையில நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். அத்தை, அவர் ஏதோ நொந்து போய் பேசுறாரு. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. போடி. பாரு கிழவி, என் மகனா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். ஒவ்வொரு வீட்லயும் 10 பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சு இட்லி சுட்டு ராத்திரி பகல் தூங்காம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன். இப்போ பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்தவளையும் கூட பிறந்தவளையும் தூக்கி எறிஞ்சு பேசுற பாத்தியா நீ? ராசம் இப்படி எல்லாம் பேசுற. அவன் பாவம் போலீஸ் இருந்து வந்த வேதனையில அப்படி எல்லாம் பேசுறான். அதையே நீ தப்பா எடுத்துக்கிற. அவன் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அப்படி எல்லாம் பேசுவான். ஏமா அவன் பேசுறாங்கிறதுக்காக நீ கூட கூட பேசுனா அவன் மனசு என்ன வேதனைப்படும்னு நினைச்சு பாத்தியா? அம்மா, இந்த நேரத்துல அவனுக்கு 4 ஆறுதல் வார்த்தை நாம சொல்றதுதான் நம்ம கடமை. இத பாரு கிழவி, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் கூட வரதா இருந்தா வா. இந்த வந்துடுறேம்மா, உன் கூடவே வந்துடுறேன். செல்வா, அம்மா இதை கோச்சிட்டு போறாங்க, கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அப்படியே இந்த நிர்மலா எங்க பாடுறா? அவ காலேஜ், ஃப்ரெண்டு வீடு எல்லாம் போய் பாரு. நானே போயிருப்பேன்டா, என்னால முடியல, படப்படான்னு இருக்கு. நீ போய் பாரு. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. டென்ஷன் ஆக வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். அண்ணி பாத்துக்கிறேன். செல்வா, எங்கடா போயிருப்ப நிர்மலா? எனக்கும் ஒன்றும் தோணலண்ணே. நான் எல்லா இடமும் தேடி பாக்குறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. எங்கேயும் போயிட மாட்டா, வந்துருவா. சரி, போய் பாரு. என்னங்க, என்னதான் இருந்தாலும்
நீங்க அத்தை கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்களே எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல பதிலுக்கு பதில் பேசினா எப்படிங்க? பாவங்க அத்தை. ஆமா, எல்லாரும் பாவம். நானு இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், பட்டுட்டு இருக்கேன். யாருக்காவது கொஞ்சமாவது உரைக்குதா? கொஞ்சமாவது நன்றி இருக்கா யாருக்காவது? அதெல்லாம் சும்மா இரு. என்ன பேசிட்டு இருக்க? போ போ, வேலை பாரு, போ. கொஞ்சம் நிம்மதியா விடு. என்ன போன்னு சொல்றல. ஏடி எங்கடி போன? எங்க எல்லாருக்கும் ஒரேடி சமாதி கட்டலாம் முடிவு பண்ணிட்டியா? அம்மா போறோம். மானம் போனதெல்லாம் பத்தலையா? உள்ள போய் பேசிக்கலாம். ஏய் நில்லடி. ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி போய் தொலைஞ்ச? காலேஜ்ல லேட் ஆயிடுச்சு, அதான். ஏமா, எனக்கு 1.5 வயசுல காது குத்திட்டாங்க. நீ ஒண்ணு புதுசா குத்த வேண்டாம். இத்தனை நாளும் பொழுதோட தான் காலேஜுக்கு போவ, பொழுதோட தான் திரும்பி வருவ. இன்னைக்கு என்ன புதுசா பாட ஆரம்பிச்சிட்டாங்களா? கேள்வி, இது எங்க ஃபேமிலி மேட்டர். எதுனாலும் நாங்க பேசி தீர்த்துக்குவோம், நீ நடுவுல வராத. பொல்லாத பெரிய ஃபேமிலி. உன் ஃபேமிலி மேல என்ன அக்கறை இருக்குங்கறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. இப்படி எல்லாம் நீ கட் பண்ணி விட்டு பேசினீங்கன்னா நான் போயிருவேன்னு நினைக்கிறியா? ஏய், உங்க ஆத்தாலே கேட்காம விட்டாலும் நான் உன்ன கேட்பேன். ஏய், உண்மையை சொல்லுடி, எங்க போயிட்டு வந்த? சொல்லல, நாங்க 3 பேரும் மிதிச்சே உன்னை கொன்னுடுவாமா. ஏ கேள்வி, என்ன ஓவரா பேசுறான்? இதுக்கெல்லாம் நான் பயந்தவல்ல. அப்படி போடுற சக்கண்ணா. இப்ப சொன்னியே, அது 100க்கு 100 உண்மை. நீ பயந்தவல்லடியம்மா, எல்லாத்துக்கும் துணிஞ்சவதான். அது எனக்கு தெரியும். உன் ஆத்தா அண்ணமாருங்க குடும்ப கௌரவம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஊரையே சுத்திட்டு வந்து இவ்வளவு தைரியமா பேசுறியே, நீ துணிச்சல்காரி தாண்டி அம்மா. இந்தாடி, ஒன்னையும் காணோம், உன் அண்ணனையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல வாத்தா கடந்து துடிச்ச துடிப்ப பார்த்து துடிச்சவடி நானு. என்னைவா கை நீட்டி பேசுற? அண்ணன் எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போச்சு? அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு எவ்வளவு பதட்டத்தோட கேக்குற. அந்த மாதிரிதான் ஒன்ன நாங்க கேக்குறோம். இப்ப நீ எங்க போயிட்டு வர்ற? கிழவி, எதுக்காகடி அந்த கிழவிய முறைக்கிற? பெரிய யோகியம் மாதிரி பேசுறியே, இப்ப குழிய பறிக்கிற மாதிரி வேலை பண்ணிருக்கியே. சொல்லுடி, எதுக்காக இப்படி பண்ண? சொல்லுடி சனியனே. இந்த கல்யாண ஏற்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அப்படி பண்ண. என்ன கொழுப்படி உனக்கு? எங்களை எல்லாம் பார்த்தா கிள்ளுக்கிற மாதிரியா இருக்கு. எதுக்குடி உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ற? பிடிக்கலன்னா பிடிக்கல, இதுக்கெல்லாம் என்னால காரணத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னடி சொல்ல? என்ன சொல்ல? நீ இப்படி எல்லாம் பேசுவ? கேடி, ஒரே பொண்ணாச்சின்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டிட்டேடி பாவி. ஐயோ ராசா, சொல்லுங்க கேளுமா. உனக்கு மேல வளர்ந்துட்டா, அவளை போய் அடிக்கிறியே. அவ இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே நீதான். அவ எதிர்த்து பேசும்போது அவளை கண்டிக்காம கொம்ப சேவி விட்ட, அது ஒன்னையே குத்துது. இப்ப போய் கண்டிச்சு என்ன பண்றது? ஏன் கேள்வி, மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறப்போ இந்த ஊர் உலகம் என்னை எப்படி மதிக்கும்? வயசு பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க. எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு கெட்ட நேரம் போல இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து என் பிள்ளை வேற போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ராசம், அழாத கண்ணு. நீ சத்தம் போட்டு பேசுறத பார்த்து 4 பேர் வந்து என்னன்னு கேட்பாங்க. நாம பதில் சொல்ல வேண்டி வரும். பொறுமையா இரு. மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசாம போய் பாடு. எல்லா விஷயமும் பொழுது விடிஞ்சு பேசிக்கலாம். போம்மா, அழாத கண்ணு. ஏண்டா இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்ன 3வது மனுஷங்க மாதிரி வாயே திறக்காம பேசாம இருக்கே? பேசுடா. பேச மாட்டேம்மா, நான் எதுவும் பேச மாட்டேன். இங்க நடக்கிற எந்த கூத்துலயும் எந்த இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. எங்க அண்ணன் இன்னைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. அதுக்கு யார் காரணம், யார தூண்டி விட்டு இது நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். அதுதான் இப்ப எனக்கு யோசனை. என்னது, தூண்டி விட்டாங்களா? பின்ன ஆமா கிழவி, எனக்கு சந்தேகம் தான். அந்த ரமேஷும் சிவசாமியும் சேர்ந்துதான் இதை செஞ்சிருக்கணும். அவனுங்களை தவிர வேற யாருக்கும் என் அண்ணன் மேல இப்படி ஒரு விரோதம் இருக்கவே முடியாது. அவனுங்களை என்ன பண்றது, எங்க அண்ணனை எப்படி வெளியில கொண்டு வரணும், இதுதான் இப்ப என் சிந்தனையை தவிர வேற எந்த கழுதையை பத்தியும் எந்த இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. என்னடா சொல்ற? வேற எப்படி பேச சொல்ற? ஏமா,
எனக்கு முதல்ல இவன் மேல சந்தேகம் வந்தபோது நான் சாதாரணமா தானே விசாரிச்சேன். அப்ப நீ என் பேச்ச கேட்டிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து அவ கூட என்ன ஆட்டம் ஆடின. எனக்கு தெரியுமா இது இப்படித்தான் வந்து முடியும்னு எனக்கு அன்னைக்கே நல்லா தெரியும். இவன் யார் என் விஷயத்துல தலையிடுறதுக்குன்னு உன் பொண்ணு சொன்ன அன்னைக்கே அவளை நீ இந்த அற அரைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து அவ கூட குதின்னு குதிச்சல. நான் ஏதோ குத்தம் பண்ணிட்ட மாதிரி என்ன வீட்டை விட்டு வெளியே அமிச்சல. நான் தலையிட மாட்டேன். நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இன்னொரு தடவை இவ விஷயத்துல நான் தலையிட்டேன்னா என்ன செருப்பால் அப்படின்னு சொன்னேன்ல. இவ எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு கவலை தான், எங்க அண்ணன் அவர் மாட்டிருக்கிற பிரச்சனைல இருந்து வெளியில கொண்டு வரணும். அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற நாய்ங்களை தோலை உரிச்சு தெருவா ஓட விடல. இவளும் நம்மள அவமானப்படுத்திட்டாடா. இவ பண்ண கூத்துனால உன் அண்ணனும் என்னை ஏத்து பேசிட்டான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை என்னால திருப்பி பேச முடியல. அடியே, உன் அண்ணன் என்னையே யாருன்னு கேட்டுட்டான். நாளைக்கு வருவான். வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி போட்டு உன் ஈரக்கொலை தெரிக்கிற மாதிரி உன்னை மிதிக்க தாண்டி போறான். போருமா ப்ளீஸ், உள்ள போய் படு. இந்த கழுசடைய பத்தி கவலைப்பட்டு ஓ உடம்ப நீ கருத்துக்காத. போய் ரெஸ்ட் எடு போ. அண்ணா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்து போமா, போய் படு.